ஹாய். வாழ்க்கையில் லைஃப்ங்கிறது நம்மளுக்கு சந்தோஷம், சோகம், வருத்தம், ஏமாற்றம், ஆச்சரியம், வெற்றி, தோல்வி, மேடுபடம் எல்லாமே அமைஞ்சதாக தான் இருக்கும். இது எல்லாமே இருந்தால் தான் நம்மளுக்கு லைஃப்ங்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இது ஏன் இந்த தத்துவத்தை இன்னைக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் அப்படி. ஆமாம், நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம்னா எமோஷன்ஸ். நம்மளோட எமோஷன்ஸை எப்படி ஒருத்தருக்கு வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்பயுமே வெளிப்படுத்துறது நம்மளோட எமோஷன் இப்போ என்னவா இருக்கும், இந்த நேரம் நம்மளுக்கு நம்ம மூட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு இடத்துல சொல்லி பழகிட்டோம் அப்படிங்கிறப்போ அது நிறையா பிரச்சனைகளை தடுக்கும், நிறையா பிரச்சனையோட சொல்யூஷனாகவும் அமையும். நான் பாட்டுக்கு நான் மைண்டில் ஒன்று இருக்கும், என் மூடு ஒன்று இருக்கும், இன்னொருத்தர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட அந்த மூட் தேவை அவங்க பேசுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கும் இரிட்டேஷன் ஆகும், நமக்கு இரிட்டேஷன் ஆகும். அந்த ரிலேஷன்ஷிப்பில் விரிசல் வர்றதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எமோஷனை நம்ம சொல்லணும். எமோஷன் நம்ம வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறனால நம்மளுக்கு அந்த எமோஷனை எப்படி என்ன வார்த்தையில் சொல்லணும் அப்படிங்கிற அந்த வெக்காபுலரி நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், டாக்கிங் அபவுட் யுவர் எமோஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐம் ஸ்கேர்ட். இது நம்ம எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸில் தான் பார்க்குறோம். நம்ம பிகினர்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தா போதும். ப்ரெசென்ட்டாக இப்போ இந்த டைமில் நான் என்னவா இருக்கேன் அப்படிங்கிறத சொன்னால் போதும். ஓகேங்களா? இப்போ ஒரு லெக்சர் நடந்துட்டுருக்கு, ஸ்டாஃப் செம்ம போர் அடிக்கிறாங்க, மொக்க போடுறாங்கன்னா டே முடியலடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் எப்படின்னு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஐம் ஸ்கேர்டு. ஐமுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஐ ஆம் ஸ்கேர்ட். ஸ்கேர்ட் அப்படிங்கிறது பயம். எனக்கு பயமாக இருக்குது, பயம் தான் ஸ்கேர்ட். ஸ்கேர்ட் அஃப்ரைட்னு நம்ம சொல்லலாம். ஸோ பயத்தை நம்ம ஸ்கேர்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஐம் அஃப்ரைட் அப்படின்னு சொல்லலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா ப்ரிஃபரபிளி ஸ்கேர்ட். அஃப்ரைட் ஓல்ட் ஸ்கூல் இங்கிலீஷ் ஆகிடுச்சு. ஸோ ஸ்கேர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஐம் ஸ்கேர்டு. ஸ்கேர்டுங்கிறது பயம், எனக்கு பயமாக இருக்குது. இப்போ ஒரு பாம்பு நம்ம முன்னாடி நிற்கிது, டே ஆடாத அசையாத அப்படியே நின்றுடா அப்படின்னா எங்கடா ஆடாமல் அசையாக நிற்கிறது, எனக்கு செம்ம பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போது நோ ஐம் ஸ்கேர்ட் அப்படின்னு அப்போ சொல்லலாம். ஓகே, அடுத்தது நம்ம ஐ எம் ஆல் எக்ஸைட்டட். எக்ஸைட்டட் அப்படிங்கிறப்போ இப்போ ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன். எல்லாருக்குமே எக்ஸைட் ஆகிற ட்ரிப் கோவா ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க. ஒரு 4-5 தடவை பிளான் பண்ணி ஃப்ளாப் ஆகி போச்சு. நாளைக்கு காலையில் ட்ரெயின் கிளம்ப போகிறீங்க, நைட்டு தூங்கவே முடியல. ஏன்டா தூங்கல அப்படின்னா ஐ எம் ஆல் எக்ஸைட்டட், எனக்கு செம்ம உற்சாகமாக இருக்குடா, நம்ம நாளைக்கு கோவா போகிறோம். ஸோ உற்சாகம், எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் எக்ஸைட்டட். எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது, எக்ஸைட்டட். ஓகே, EXCITED, எக்ஸைட்டட். ஐ எம் ஆல் எக்ஸைட்டட், எனக்கு செம்ம உற்சாகமாக இருக்குது. ஓகே, அண்ட் தேர்டு ஷீ ஃபீல்ஸ் எம்பராஸ்ட். எம்பராஸ்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இது நம்ம நிறைய இடத்துல நம்மளுக்கு இது நடக்கும். அதை எப்படி சொல்கிறது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ எம்பராஸ்டுங்கிறது சங்கடப்படுறது, ஒரே சங்கடம் ஆயிடுச்சு, அதுதான் எம்பராஸ்ட். ஒரு எம்பராஸ்மெண்ட்டுக்கு என்னோட ரியல் லைஃப் சுச்சுவேஷன் சொல்கிறேன். நான் காலேஜ் இருக்கும்போது என் ரூம்மேட்ஸ் 2 பேர் என்னை பற்றி கொஞ்சம் தப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க வச்சுக்கோங்களேன். ஜென்ரலாக அது நடக்கும் இல்லைங்களா? கொஞ்சம் நல்லா ஃபேமஸான ஒரு பர்சன், கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் நல்லா சோஷியலாக பழகிற ஒருத்தவங்க, நல்லா படிக்கிறவங்க, படிப்புலையும் டாப்பு, மற்ற எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் டாப்பாக இருக்கும்போது நம்மளுக்கு அவங்கள பொறாமல் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது சம்மந்தம்லாம் பேசுவோம், தப்பாக பேசுவோம். அது நிறையா நடக்கும். அது பொண்ணுங்க ரொம்ப சோஷியலாக இருக்கும்போது நிறையா பொருளைகள் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் என் ரூம்மேட்ஸ் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என் ரூம்மேட்டில் ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருக்கு. அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது இமேஜினரியாக ஒரிஜினலாக நடந்ததான்னு கேட்டிங்கன்னா ஐ ஹாவ் நோ ஆன்சர். ஜஸ்ட் கதைன்னு வச்சுக்கோங்களேன், கதை கேளுங்க. ஸோ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அப்போது நான் பெட்டில் படுத்துட்ருக்கேன்னு வச்சுக்கோங்க. பெட்டில் படுத்துட்டு பெட்ஷீட் போத்திட்டு படுத்துட்ருக்கேன். கோசு வலையெல்லாம் போட்டிருக்கனால உள்ள ஒரு ஆள் இருக்கிறதே தெரியல. எப்பயும் ஜென்ரலாக என் பெட்டில் பெட்ஷீட் அப்படி போட்டு வச்சுருக்கவனே ஒரு ஆள் இருக்க மாதிரி இருக்குது. அவங்க 2 பேர் என்னை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க, அதை கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்போ அவங்களுக்கு தெரியல, அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. திடீர்னு என் ஃப்ரெண்டு உள்ள என்கிட்ட ஒரு நோட் கொடுத்துட்டு அப்புறம் இந்த நோட் வச்சுக்கோ, நாளைக்கு காலைல சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறான். அப்போ நான் ஓகே எந்திரிச்சு அவங்ககிட்ட வாங்கி நான் பதில் சொல்கிறேன். அப்போ தான் அவங்க நான் இங்கே தான் இருக்கேங்கிறத ரியலைஸ் பண்ணுறாங்க. அப்போது அவங்க என் ஃபேஸே அவங்களால என்னை பார்க்க முடியல. ஏன்னா என்னை பற்றி தான் இவ்வளோ தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் நான் அங்கே தான் இருக்கேன். அப்போ அவங்களுக்கு என் ஃபேஸை பார்க்கவே முடியல. ஒரு மாதிரி அவங்களுக்கு சங்கடம் ஆயிடுச்சு, என்னடா பண்ணுறதுன்ட்டு. அதுக்கப்புறம் நான் அதை பற்றி பேசவே இல்லை. நான் எந்திரிச்சு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நான்
இனிமேல் ஒருத்தரை பற்றி பேசும்போது அவங்க இருக்காங்களா மட்டும் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட ரூம்மேட்டால் என்னை வந்து ஒரு 4-5 நாள் வந்து என்னை ஃபேஸ் பண்ணவே முடியல அவளால். ஸோ அவங்க வந்து ரொம்ப என் மூஞ்சி பார்க்கவே ரொம்ப சங்கடப்பட்டுட்டே இருந்தாங்க, என் முகத்தையே ஃபேஸ் பண்ணவே இல்லை. ஸோ அவங்க ரொம்ப எம்பராஸ்டாக இருந்தாங்க. ஷீ ஃபீல்ஸ் எம்பராஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் திங்ஸ் வேர் நார்மல். ஐ வென்ட் ஓகே ஃபைனல் லீவ் இட், அந்த மாதிரி நார்மல் ஆகிடும். பட் ஸ்டில் அந்த 4 days வந்து ஷீ ஃபெல்ட் எம்பராஸ்ட். அதுதான் வந்து சங்கடம். எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸோ ஷீ ஃபீல்ஸ் எம்பராஸ்ட். ஸோ சங்கடப்படுறது. ஓகே. அடுத்து சாம் ஃபீல்ஸ் டிசப்பாயிண்டட். டிசப்பாயிண்டட்ங்கிறது ஏமாற்றம். டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன், ஏமாந்துட்டேன். ஏன் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு சாம் ஃபீல்ஸா ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஷாலினி வந்து சாக்லேட் எடுத்துகிட்டு வரா, சாம்க்கு கொடுப்பா அப்படின்னு அவன் ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவன் சந்தோஷம் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவன் சாம்க்கு வந்து ஒரே ஏமாற்றமாக போயிடுச்சு. சாம் ஃபீல்ஸ் டிசப்பாயிண்டட், ஏமாற்றம். ஓகே ஓகே. அண்ட் அடுத்தது ஐ எம் கன்ஃபியூஸ்ட். கன்ஃபியூஸ்டுங்கிறது குழப்பம். எனக்கு இப்போ 12th முடிச்சதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் எடுக்கலாமா இல்லை இந்த கோர்ஸ் எடுக்கலாமா, இதுலேயும் சீட் கிடச்சிருச்சு, இதுலேயும் சீட் கிடச்சிருச்சு, இது எடுக்கலாமா இது எடுக்கலாமா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன். என் ஜாப் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ ஒரு 4 கம்பெனி அட்டென்ட் பண்ணுறீங்க, ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, 4 அட்டென்ட் பண்ணுறீங்க, 4 ஜாப் கிடச்சிருச்சு. எல்லாருமே ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டாங்க. ஐயோ இதில் செலக்ட் பண்ணுறதா, இதில் போகிறதா, அதில் போகிறதா, ஒரே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு குழப்பமாக இருக்கும் இல்லைங்களா, அதுதான் கன்ஃபியூஷன், கன்ஃபியூஸ்ட். ஸோ ஐ எம் கன்ஃபியூஸ்ட். அடுத்து ஷீ இஸ் சர்ப்ரைஸ்ட். சர்ப்ரைஸ்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே மோரார்லெஸ் தெரியும். நினச்சி பாருங்க, நீங்கள் வந்து ஒரு நைட்டு நாளைக்கு உங்களோட பர்த்டே, நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க, யாருமே உங்களுக்கு விஷ் பண்ணலை அப்படிங்கிறப்போ யாருக்கும் ஞாபகமும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் போய் நல்லா பெட்ஷீட்டை இழுத்தி போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு 12 மணிக்கு லைட்ஸ்லாம் ஆன் ஆகுது, பெல்ஸ், பலூன்ஸ், ஃபுல் டெக்கரேஷனோட உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர், ஃபேமிலி மெம்பர்ஸ், இதுக்கு மேலே மீட் பண்ணவே முடியாதுன்னு நினச்ச கொஞ்சம் பேர் எல்லாம் வந்து உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு விஷ் பண்ணுறாங்க. அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு? நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ்ட். ஷீ இஸ் சர்ப்ரைஸ்ட். ஷீஸ்ங்கிறப்போ ஷீ இஸ் சர்ப்ரைஸ்ட். ஹீ இஸ் போர்டு. ஹீ இஸ் போர்டுங்கிறது சலிப்பு. எவ்வளோ நேரம்டா இந்த மொக்க படத்தையே பார்த்துட்டு இருக்கிறது, சரியான சலுப்பாக இருக்குடா, போர் அடிக்குதுடா அப்படிங்கிறோம் இல்லைங்களா, அதுதான் போர்டு. செம்ம மொக்கையான ஒரு படம் பார்த்து பார்த்து போரே அடிக்குது, என்னால் இதுக்கு மேலே பார்க்க முடியாது, செம்ம போராக இருக்குடா அப்படிங்கிறது தான் அந்த மொக்கையாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம போர். அதுதான் வந்து இங்கிலீஷ்லேயும் போர்டு. ஓகே. BORED. BOARDனா இந்த போர்டு, ஒயிட் போர்டு. ஸோ ஹீ இஸ் போர்டு. BORED, போர்டு. ஓகே. அடுத்தது ஐ எம் எக்ஸாஸ்டட். எக்ஸாஸ்டட் இருக்கிறது சுத்தமாக நம்மளால முடியல, பயங்கரமாக சோர்வு அடைஞ்சிட்டோம், முற்றிலும் சோர்வாயிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸாஸ்டட். ஃபுல் டயர்ட், வெரி டயர்ட், பயங்கரமாக சோர்வாக இருக்குது அப்படிங்கிறது தான். காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நைட்டு போய் அப்பா என்னால் முடியலடா அப்படின்ட்டு படுக்கிறோம் இல்லைங்களா பெட்டில், அதுதான் எக்ஸாஸ்டட். சோர்வு, டயர்டுங்கிறது நார்மல், ரொம்ப ரொம்ப டயர்ட், ரொம்ப ஃபுல்லாக டயர்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிறது வந்து இதுக்கு மேலே எனக்கு எனர்ஜியே இல்லை அப்படிங்கிறது எக்ஸாஸ்டட். ஓகே. ஸோ என்னால் ஒர்க் எப்பா நான் காலையிலேருந்து இவ்வளோ நேரம் வேலை பண்ணுறேன்னா இதுக்கு மேலே என்னால் முடியாது, என்கிட்ட எந்த வேலையை சொல்லாதீங்க, ஐ எம் எக்ஸாஸ்டட். ஃபுல் டயர்டாக இருக்கேன், நான் தூங்க போகிறேன், ஐ எம் எக்ஸாஸ்டட். ஓகே. எக்ஸாஸ்டட். ஹீ ஃபீல்ஸ் அஷேம்ட். அஷேம்டுங்கிறது வெட்கப்படுறது. இப்போ வந்துட்டு நான் சொன்ன அதே தான். ஷீ ஃபீல்ஸ் எம்பராஸ்டுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், அதே மாதிரி தான் கூடவே இருக்க ஃப்ரெண்டை பற்றி இப்படி தப்பாக பேசிட்டோமேன்னு இருந்து ரொம்ப வெட்கப்பட்டாங்க. நீ சரி உன்னை பற்றி இப்படி தப்பாக பேசிட்டேனே அப்படின்ட்டு ரொம்ப வெட்கப்பட்டாங்க. ஒருத்தவங்க பற்றி நம்ம தப்பாக பேசிடுறோம், அது வந்துட்டு அவங்கள பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் ஐயோ உன்னை பற்றியோ இப்படி பேசிட்டேனே, நான் போய் இப்படி பேசிட்டேனே, எனக்கு ரொம்ப வெட்கமாக இருக்குது அப்படின்ட்டு, அதுதான் வந்து நம்மளுக்கு அஷேம்ட், வெட்கப்படுறது. ஓகே. ஸோ அதுதான் வெட்கப்படுறது. இதுவே பேசுறதுக்கு கூச்சப்படுறது, பொண்ணுங்க வந்து வெட்கப்படுறது, அதெல்லாம் வந்து ஷை. SHY, ஷை. ஓகே. ஸோ அஷேம்டுங்கிறது ஏதோ ஒரு செயல் செஞ்சுட்டு, தவறான செயல் செஞ்சுட்டு அதனால் வருந்துறது, அடடா இப்படி பண்ணிட்டோமேச்ச அப்படின்னு நினைக்கிறதுனா அந்த வெட்கம் இருக்குங்களா, வெட்கப்படுறது, அதுதான் வந்து நம்மளுக்கு ASHAMED, அஷேம்ட்.
கூச்சப்படுறதோ இல்லை பொண்ணுங்க வைக்கப்படுறதோ அதெல்லாம் வந்து ஷை. ஓகே ஓகே. அடுத்தது த பாய் ஃபீல்ஸ் அம்யூஸ்ட். அம்யூஸ்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டமாக இருக்கிறது. ஸோ ஒரு நல்ல ஒரு ஜூ போயிருக்கோம், குழந்தை ஒரு குட்டி பையனை கூட்டிகிட்டு போயிருக்கோம், நல்ல ஒரு ஜூவில் எல்லாமே பொம்மை, ஐ மீன் எல்லாமே அனிமல்ஸ், அது ரைட்ஸ், அது நிறையா இருக்குது, ஒரே கொண்டாட்டம் ஜாலி தான் அப்படின்ட்டு அந்த பையன் நல்லா அந்த குழந்தை என்ஜாய் பண்ணுறான். அது வந்து த பாய் ஃபீல்ஸ் அம்யூஸ்ட், கொண்டாட்டம், கொண்டாடுறது. ஓகே, அம்யூஸ்ட். போர்டுக்கு ஆப்போசிட் அம்யூஸ்ட். ஓகே ஓகே. அடுத்தது கடைசி ஆங்கிரி. ஆங்கிரிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், கோபம். ஸோ கோபப்படுறது வந்துட்டு ஆங்கிரி. இப்போ நான் கொடுக்குற ஹோம்ஒர்க் வந்து நீங்கள் பண்ணலை அப்படிங்கிறப்ப எனக்கு கோபம் வரும். ஐயோ ஏன் நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தானே கோர்ஸ் பணம் கட்டி கற்றுக்குறீங்க, அப்போ ஹோம்ஒர்க்லாம் கொடுத்தா பண்ணணும்ல, அப்போ தானே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்னடா இவங்க அப்படின்னு நான் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அது கோபம். ஸோ ஐ எம் ஆங்கிரி. ஹோம்ஒர்க் பண்ணீங்கன்னா ஐ எம் ஆங்கிரி. இங்கே வந்து ராமு இஸ் ஆங்கிரி, கோபம், கோவப்படுது. ஓகே. ஸோ என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஐ எம் ஸ்கேர்ட். ஐ எம் ஆல் எக்ஸைட்டட். ஷீ ஃபீல்ஸ் எம்பராஸ்ட். சாம் ஃபீல்ஸ் டிசப்பாயிண்டட். ஐ எம் கன்ஃபியூஸ்ட். ஷீ இஸ் சர்ப்ரைஸ்ட். ஹீ இஸ் போர்ட். ஐ எம் எக்ஸாஸ்டட். ஹீ ஃபீல்ஸ் அஷேம்ட். த பாய் ஃபீல்ஸ் அம்யூஸ்ட். Ramu is angry. Scared, excited, embarrassed, disappointed, confused, surprised, bored, exhausted, ashamed, amused, angry. ஸோ இன்னைக்கு 11 எமோஷன்ஸ் கற்றுருக்கோம். இந்த 11ல் நீங்கள் இன்னைக்கு எத்தனை எமோஷன் உங்களுக்கு காலையிலேருந்து வந்துட்டு போச்சுங்கிறத எனக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் காலையில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்போ நேற்று என்னென்ன எமோஷன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுங்கிறத ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் பார்த்துருக்கோம். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு 5 எமோஷனாவது எனக்கு கமெண்டட் பண்ணுங்கள். என்னென்ன எமோஷன், இல்லைனா அட்லீஸ்ட் 2 சிச்சுவேஷன் கொடுத்து அந்த 2 சிச்சுவேஷனில் என்ன எமோஷன் உங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கிறதையாவது சொல்லுங்கள். ஓகே. இதில் நான் எழுதாத ஒரு எமோஷன் பார்த்தீங்கன்னா ஹாப்பி. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், சந்தோஷம், நார்மலான ஒரு இது. ஸோ வேணும்னா அதை கூட நோட் பண்ணிக்கோங்க. ஐ எம் ஹாப்பி. ஓகே. ஸோ இது கூட நம்மளோட எமோஷன் தான், ரொம்ப முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான எமோஷன் ஹாப்பினஸ். ஓகே. ஸோ ஹோம்ஒர்க் பண்ணிடுங்க. ஓகே.